ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராம் பேசுகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிவான மணி ஏர்னிங் ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய மணி ஏர்னிங் ஆப்ன்றது நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்குமா இல்லைன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினாலே வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பட் அது உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. உங்களுக்கு அந்தமாரி உங்களுக்கு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்றது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ன்றது இதுதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே ஷோ ஆகும் பாருங்கள். இதோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு 2 விதமாக மணி ஏர்ன் பண்ணலாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸு, நம்ம ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே மூலயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? 280 பாயிண்ட்ஸ் 50 மினிட்ஸ் சர்வேன்றது இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து நம்ம இந்தியன் ருப்பி இருக்காது. டாலரில் தான் நம்ம பண்ணி உங்களுக்கு பேபாலில் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு முறை எப்படி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலேயே ஷோ ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடி அது மூலிமா மணி ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு. சரிங்களா? அது உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு கேம் விளையாடி எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ்னு சொல்லிட்டு காட்டும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்ன்னு இருக்குங்களா? இந்த ஆஃபர்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ ஒரு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடித்தா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி கரண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆஃபர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் இந்த 3 கேம் தாங்க நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதிலே டாஸ்க்குன்றது இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு லாகின் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும். ரீச் பண்ணால் 35 பாயிண்ட்ஸ் நம்ம ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு 400 மீட்டர்ஸ் அதுக்கு 130 பாயிண்ட்ஸு. அப்புறம் 700 மீட்டர்ஸ் 1200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். போக போக தான் உங்களுக்கு லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 2வது ஆப்புமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப் நான் அவ்வளோவா விளையாடலை. உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு 3 லெவல் ரீச் பண்ணியிருப்பேன். இதை பாருங்கள். செகண்ட் லெவலுக்கு வந்து 57 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு 300 மீட்டர் கிராஸ் பண்ணது 91 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 480 மீட்டர்ஸ் கிட்ட நான் இந்த கேமில் இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 380 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் கிடைக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கேம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுலேயே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிளைம் ரிவார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டிடும். எதுலலாம் நம்ம வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு. பேபாலில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட் இருந்தால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய அவைலபிள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1566 ருபீஸ். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுலேயுமே ரெஃபரல்ன்றது இருக்குது. ரெஃபரல் மூலியமாகவே மணி ஏர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு என்னென்ன எப்படி கேம் விளையாடி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? அவங்க பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறாங்க, நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. இது விளையாடுறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரஸ்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் தான். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு இன்கமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு இது. ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? விளையாடினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை
மணின்றது ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் சைடு மாரி அதான் ஆல்ரெடி ஒரு 2, 3 ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப் ஃப்ரீ டைமில் நீங்கள் கேம் விளையாடி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இதில் கேம்ஸ் சஜெஸ்ட் பண்ணுவேன். சர்வீஸ் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். சர்வீஸ் எதுக்காக சஜெஸ்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ட்டிகுலர் டேட்டா தான் வேணும் அப்படின்னு பார்த்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக நம்ம ஏதாவது சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வே ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் மோஸ்ட் ஆஃப் சர்வீஸ் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்பில் வேறு எதுவும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடியது தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிவாக மணி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஸ்லோவாக தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இதில். சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஆப் சஜெஸ்ட் பண்ணேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஃபுல் டைமாக நீங்கள் எதுவும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே கேஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கீழே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ நான் போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் கேஸ்.